பொதுவா இந்த ஓலா, ரேப்பிடோ, ஊபர் இவங்களோட டாமினேஷன்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள், உங்களோட ஆட்டத்த அழிக்க ஒருத்தன் வருவான்டா, வந்துட்டான்டா அப்படின்ற மாரி இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டே களத்துல இறங்கி வந்து பாரத் டாக்ஸின்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருக்க நெறைய ஸ்டேட்ஸ் வந்து ஜனவரிக்கு அப்புறம் இந்த ஆப்பெல்லாம் உங்க ஸ்டேட்ஸ்லயே யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி சொல்றாங்க. இப்போ வந்து ட்ரையல் பீரியட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆப்பை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தா நியூ டெல்லியில இருக்க ஷஹகார் டாக்ஸி கோஆபரேட்டட் லிமிடெட். இதோட ஓனர் யாருன்னு பார்த்தா ஜெயன் மேத்தா. இவர் யாருன்னு பார்த்தா இந்த அமுல் பிராண்டோட மேனேஜிங் டைரக்டர். இவரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த ஆப்பை கொண்டு வராங்க. சரி, எதுக்கு இவங்க ஓலா, ஊபர், ரேப்பிடோக்கெல்லாம் காம்படேட்டிவ்னு சொல்றாங்கன்னா, இதுலயும் நம்ம வந்து பைக், ஆட்டோ, கேப், இந்த எக்ஸல் கேப், நான் ஏசி, ஏசி இந்த மாதிரியான கேப்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். இதுல பிளஸ் பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, டிரைவருக்கு வந்து ஜீரோ கமிஷன் சொல்றாங்க. ஆனா அது ஜீரோ கமிஷன்ல எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஒரு கஸ்டமரா டிரைவருக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அது டிரைவர்ஸே எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. உள்ள வந்து இந்த மிடில் மேன் கமிஷன்லாம் இல்லைன்னு இப்போ சொல்றாங்க. லேட்டரா வேணா டிரைவர்ஸோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 20% போகுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ரீசன் வந்து இந்த சர்ஜ் பிரைசிங்னு சொல்லுவாங்க. இந்த பீக் டைம்லலாம் பார்த்தோன்னா இந்த ஓலா ஊபர்லலாம் போனால் செம்ம ரேட் இருக்கும். நம்மளால சரி அந்த ரேட்ல போலான்னு புக் பண்ணா டிரைவர் ஒரு ரேட்டு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இதுல சுத்தமா இருக்காது. நீங்க காலையில என்ன டைம்ல அந்த ரேட்டை பார்க்குறீங்களோ அது எப்பவுமே அந்த கிலோமீட்டருக்கு தான் ரேட்டு, டைமுக்கு ரேட் இல்லை, பீக் ஹவர்ஸ்க்கு ரேட் இல்லைன்றாங்க. அது உண்மையிலே ஒர்க் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.